திமுகவில் இருந்து முல்லைவேந்தன் தலைமையில் 10,000 பேர் தேமுதிகவில் இணைந்த நிலையில் மதிமுகவில் இருந்து ஒரு சிலர் விலகி திமுகவில் இணைவது பெரிதுபடுத்துவதாகவும் இந்த விவகாரத்தில் திமுக சதி செய்வதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலன் கூட்டியக்கம் அரசியல் கூட்டணியாக மாறுவது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் முத்தரசன் கூறினார். அண்மையில் 10,000 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் முன்னிலையில் தருமபுரியில் சேர்ந்ததை ஒரு செய்தி வந்தது. ஆனால் இந்த அளவிற்கு அது பெரியப்படுத்தவில்லை. 10,000 பேர் இதில் போயிருக்கிறது 1-2 மாவட்ட செயலர்கள் போயிருக்கிறார்கள். ஆகவே இது வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற சதியாகும். இது இந்த அணி ஒரு அரசியல் அணியாக உருவாக வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விருப்பம், மார்க்சிஸ்ட் கட்சி விருப்பம், மதிமுகவின் விருப்பம். அதுபோல் எல்லா கட்சியும் கலந்து வருகிற 5ஆம் தேதி நாங்கள் திருவாரூரில் கூட இருக்கிறோம். அங்கே கூடி இது ஒரு அரசியல் அணியாக உருவாக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் கலந்து பேசி முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம். பெண் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் முத்தரசன் வலியுறுத்தினார்.